வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இறந்திருக்கார். நீண்ட நாள் 101 வயது பொது வாழ்க்கையில் இருந்தவர். அவருக்கு ஆனியன் ரோஸ் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்கள். அடுத்ததா நிறைய பேசலாம். முதலில் எக்மோர் ட்ரெயின் அதை பற்றி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி, அப்புறம் தமிழச்சி, போக்குவரத்துறை அமைச்சர் கமல் அவர்கள் எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்கன்னா, இவர் நேரா ஸ்பாட்டுக்கே போயிருக்காரு. மத்திய சென்னை நாடாளுமன்ற போய் பார்த்திருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிப்ரவரி 20ஆம் தேதி 200 சொச்சம் ஓடிக்கொண்டிருந்த ட்ரெயின் 164 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 110 ட்ரெயினா குறைஞ்சு மொத்தம் கிட்டத்தட்ட 96 ட்ரெயின் கிட்ட 90 ட்ரெயின் கிட்ட இது பண்ணிருக்கு. அதாவது பிளாட்ஃபார்ம் 10, 11 யாருக்கும் முன்னறிவிப்பின்றி அழகுபடுத்துறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. மற்ற ஊர்காரங்களுக்கெல்லாம் நம்ம இந்த பிரச்சனையை பேசணும்னா இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த தாம்பரம் டு கடற்கரை ட்ரெயினுங்கிறது அதை நம்பிதான் லட்சக்கணக்கானோர் பணிக்கு போறது, கல்லூரிக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது, எக்ஸாம் டைம் எல்லாமே அதை நம்பிதான் இருக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா சென்னை மாநகரமே முடங்கி விடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஐடில வேலை செய்யறவன் எல்லாரும் போறான். இங்கே மெப்ஸ் போறவன், காலேஜ் போறவன், காட்டாங்குளத்தூர் வரையும்னா சில ட்ரெயின்கள் போகுது, எஸ்ஆர்எம் வரையும்னா போகுது இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன வகையிலெல்லாம் பிரச்சனையை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணுமோ அந்த வகையில எல்லா வகையிலையும் ஒன்றிய அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அதுல ஒரு வகைதான் இந்த ட்ரெயின் முடக்கம். இதில் அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியது அதிமுகவும் பாஜகவும் தான். இப்ப வரையும் பழனிசாமி வாயை திறக்கல. தாவேகால இருந்து வேஸ்லின் வாயோட செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவரும் திமுகவும் பிடிச்சு கடிச்சிருக்காரு. ஏற்கனவே சென்னை மாநகரம் போக்குவரத்து நெரிசலானது அப்படின்னு. ஆமா, வாயில ஏதாவது வரப்போகுது. நீ மினிஸ்டரா இருந்தவன், ஸ்டேட்ல மினிஸ்டரா பலமுறை இருந்தவன், தெரியாதா உனக்கு சதன் ரயில்வேயோட ஒர்க் இது, இதோட ஒர்க் தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒர்க் இது. மெட்ரோ ரயில் ஏதாவது பிரச்சனைனா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட வாய் வை. இது சதன் ரயில்வே ஒன்றிய அரசு நேரடியா திட்டல, ஒன்றிய அரசையும் திட்டிட்டு இங்கேயும் வாய வச்சிருக்காரு. இங்க வாய வச்சாதான் அவனுக்கு புரியுது. இதுதான் இனிக்குதான் அவங்களுக்கு. வேற என்னத்த சொல்றது? இல்ல, இந்த சதன் ரயில்வே பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேறு சில வேலைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு வேளச்சேரி டு பரங்கிமலைக்கு நீண்ட காலமாக அந்த இருப்பு பாதைகளை போட்டுட்டு இருந்தது. இடையில ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு தொடர்பாக ஏற்பட்ட தாமதம், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேளச்சேரி பரங்கிமலை இணைப்பு பாதை தயாராகி 2 மாதங்கள் ஆகிறது. அதுக்கு வெள்ளோட்டம் எல்லாமே விட்டாச்சு, தயாரா இருக்கு. இப்ப ட்ரெயினை விட்டா ஓடும், ஜனங்க ஏறி உட்காந்து டிராவல் பண்ண வேண்டியதான். ஆனா வேண்டுமென்றே தென்னக ரயில்வே அதிகாரிகள் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வசதி விட்டால் திமுகவுக்கு பெயர் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூமுட்டைகளா இருப்பாங்க. ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு செயல்பாடு இங்க நடைமுறைக்கு வருதுன்னா அதை வைத்து பாஜக காரனுங்க நாங்க ட்ரெயின் விட்டுருக்கோம், எங்களுக்கு ஓட்ட போடுங்கடான்னு சொல்லிட்டு கூட மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லாதவர்களா தான் அவங்க. அந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, பறக்கும் ரயில் வேளச்சேரி டு பார்க், அது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில வந்துருச்சு, கொண்டு வந்துட்டாங்க. அதனால இதுவுமே தமிழ்நாடு அரசுக்கு தான் சொந்தம். அந்த வேளச்சேரி இனிமேல் அதனாலதான் அவர்கள் இந்த சல்லி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா 2 நாட்கள் முன்பு பேசிய திருவாளர் விஜய் அவர்கள் வேலூர்ல, அதாவது இதுல ஒரு விஷயம், கேக்குறவன் கேனையனா இருந்தா KR விஜயா ஒரு பழமொழி இருக்கும்ல, அதை விட மோசமா ஆதவ அர்ஜுனா ஒண்ணு. சென்னையில இருந்து வேலூர் போறாங்களா, வேலூருக்கு அடுத்துதான் ஆம்பூர் இருக்கு, அப்படிதானே மேப்ல இருக்கு. ஆம்பூர்ல இருந்து அப்படிதான் இருக்கு. ஆம்பூர்ல இருந்து இவங்க சென்னையில இருந்து வேலூர் போகும்போது ஆம்பூர்ல இருந்து லேடிஸ் படுதா போட்டு ஆதவ அர்ஜுனா வண்டியை மறைச்சாங்கன்னு சொல்றானே. ஏண்டா சுறா படம் 100 நாள் ஓடுச்சுன்றத கூட ஒத்துப்பாங்கடா. இதெல்லாம் ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு இருக்கு. வாங்க பாய், பிரியாணி சாப்பிட்டு போங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறிச்சு உடனே நான் இல்ல அண்ணன் பின்னாடி கார்ல வந்தாரு அப்படின்னு சொன்னானா. டேய் சீமானே இவங்க விஜய்னு நினைச்சுக்கிட்டாங்களாமா. இவரா இவர்தான் பாக்க விஜய் மாதிரி இருக்கிறாமா, ஒட்டகம் மாதிரி இருக்கான். அடுத்ததா அவர் பேசுறது எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. தமிழ்நாடு வெஸ்ட் டெல்லிங்கிறாரே, டெல்லி தேர்தல் தான் நடக்கிறதா, பாராளுமன்ற தேர்தல் தான் நடக்குதான்னு கேட்டிருக்கான். பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்பதான் நீ பனையூருக்குள்ள உட்கார்ந்து முட்டை வச்சுக்கிட்டு நீதான் வாயவே கட்சி ஆரம்பிச்சிட்டல, போட்டி போட வேண்டியதானே. இப்ப ராகுல் காந்தி சிறந்தவர்னு சொல்றாங்க ஆதவர்ஜுனா, அப்ப அவன் சொல்லியிருக்க வேண்டியதானே 24 கூட்டணியில பாசிச பாஜகவை ஒழிங்க. நீங்க நாங்க போட்டி இல்லைன்னா கூட எங்களுடைய கட்சி தொண்டர்கள் எங்களுடைய ஆதரவாளர்களான காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அன்னைக்கு சொல்றதுக்கு வாயில என்னத்தை வச்சிருந்த ரைடு விட்டுருப்பா. அப்படி இப்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நீட் யாரு கொண்டு வந்தது? டெல்லி கொண்டு வந்தது. உதய் மின் திட்டம் அவங்க கொண்டு வந்தது. இப்ப மாதம் ஒரு முறை மின் திட்டம் அப்படின்றதுக்கு தடையா இருக்கிறது அதானி. அவன் என்ன பண்றான், எந்த டெண்டர் போட்டாலும் அவன் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றான். அவன் மட்டும் கொடுத்த அவனுக்கு ஸ்மார்ட் மீட்டர் கொடுத்தா மகாராஷ்டிரா அழுகுறாங்க, முன்ன இருந்ததோட அதிகமாக இது வருது அப்படின்னு. SSA நிதி யார் ஒதுக்கல? டெல்லி ஒதுக்கல. ஜல்ஜீவனுக்கும் நிதி ஒதுக்குறது இல்ல.
எதுவுமே பண்ணாத டெல்லியோட தான் நான் சண்டை போடுவேன். ஏங்க ஒழுங்கா கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு அதை கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க. அதையே மிச்சம் வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது டெல்லியிலிருந்து நிதி வேண்டுமானால் நீங்கள் உங்க ஊர்ல வந்து இந்தியா அனுமதிக்கணும் அப்படின்றானுங்க. இது உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? அப்ப இவங்க அனுபவிச்சிருவாங்க. இவங்க என்ன இல்ல இந்திய பத்தி ஏதாவது வந்து ஐடியா இருக்கா இவங்களுக்கு? இல்ல தற்கூரிகளுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்தி திணிப்பை பற்றி ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் ஒன்றியம் நம்மள வந்து அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு புதிய சட்டங்கள் வந்து கொண்டிருக்கு. விவசாய சட்டம் ஒண்ணு போட்டானுங்க, அந்த சட்டம் போட்டானுங்க, இந்த சட்டம் போட்டானுங்க. நம்ம மாநிலத்தில் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரத்துக்கே வந்து பிரச்சனை வரக்கூடிய வகையில ஒரு மின்சார சட்டத்தில் ஒரு திருத்தத்தை போட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க தலைவரை சிஎம் ஆக்கணும்னு சொல்றீங்களே, நிர்வாகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி எந்த ஒரு இதாவது இருக்கா உங்களுக்கு? அறிவுன்றது வேணும். வெறும் நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், அது அவனுக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆனா சினிமால ஆடிட்டு போ, பாத்துட்டு போறோம். நீ என்ன சொல்ற? நீ பேசாம இங்க வந்து அரசியல்லாம் பேசாம டான்ஸ் ஆடுனா இன்னும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்து, அந்த பஸ் மேல ஏறி நின்னு ஆடல் அடிக்கிறோம். என்ன பிரச்சனை? எங்களுக்கு விசில் அடிக்க தெரியும். அப்புறம் பாக்குறவங்க என்ன மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறதுக்கு ஏதோ கோயில் திருவிழாவிலாம் வந்து தாவேக்கா கொடிய எடுத்துட்டு போய் பூசாரி நல்லா வச்சு அமிச்சாரு பாத்தீங்களா தந்தூரிய. அதுக்கப்புறம் வந்து இந்த பொக்லைன் இருக்கும்ல, அதுல தொங்கிட்டு வந்து கொடியை பிடிச்சிட்டு வரானுங்க. இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்க வேண்டிய இருக்குது. அடுத்ததா இபிஎஸ் அவர்கள் வந்து நேத்து கருணை தொகைன்னு 10,000 அறிவிச்சாரு. எப்படியா கொடுப்ப அப்படின்னு கேட்டா, வரி போடுவேன். எதுக்கடா கருணை தொகை கொடுத்தா? திமுக அரசு நிறைய வரி போடுது, அதனால நான் 10,000 கொடுப்பேன். சரி, அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்துவோம். அந்த 10,000 எப்படி கூட வரி போடுவேன். கருணை தொகைன்னு சொல்லி செருப்படி விழுந்தாலும் உதவி தொகைன்னு மாத்திரப்ப நகராட்சி துறையில எதுக்கு வரி போடுறாங்க? நகராட்சி துறையில வரி போட்டாதான் வந்து நான் உனக்கு டாக்ஸ் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. ஒன்றிய அரசுக்கு இதை யாரு சொல்றது? உலக வங்கி சொல்லுது. உலக வங்கிக்கு இதை யாரு சொல்றது? அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவுக்கு யாரு சொல்றது? ட்ரம்ப் சொல்றாப்ல. எந்த வகையில் பார்த்தாலும் ட்ரம்புக்கு மோடி அடிமை, மோடிக்கு எடப்பாடி அடிமை. நீ டைரக்டா மோடியிடம் போய் மண்டியிடுவதை விட ட்ரம்பிடமே போய் மண்டியிடலாம. இன்னொன்னு, இன்னைக்கு காலையில ஒரு போட்டோ பார்த்தேன். இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காருல்ல, அவர் கூட்டணியில சேர்க்கிறாங்க போல, வாசல்னு பேசிக்கிறாங்க. இது சொன்னோம்னா நம்ம ஜாதி எல்லாம் பேசணும்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பாக்குறவங்க புரிஞ்சுக்கலாம். இப்பதான் 2024 அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு இவங்க ஏதோ போராடினாங்களாமா. என்ன போராடினாங்கன்னு தெரியல. அவங்கள வந்து ஷெட்ல வந்து பாக்குற, அப்படி கார் ஷெட்ல வச்சு பார்த்தாப்ல, ஏர்போர்ட் மூத்திய வாசலோட வச்சு அனுப்பாப்ல. ஒரு அண்ணாமலை உன் வீட்டுக்கு வந்திருந்தா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு ஒரு காஃபி குத்து அனுப்பிச்சிருக்கு. மனசுல பெரிய காஞ்சி பெரியவர் நினைப்பு. அப்புறம் பிரஸ் மீட்ல பாத்தீங்களா, முன்னாடி எல்லாம் பிரஸ் மீட்ல வந்து இப்படி தோசை தான் சுட்டு இருப்பாரு எடப்பாடி. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி பண்றாரு. வாசல்ல கட்டிங் காத்துட்டு இருப்பான் பாத்தீங்களா? யாராவது கடைக்கு பக்கத்துல போனோம்னாலே கட்டிங் போட்டுக்கலாமா, கட்டிங் ஆஃப் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த ரேஞ்சுக்கு எடப்பாடி வந்து மாறி விட்டு இருக்கிறார். அவரை அமித்ஷா அப்படி மாற்றி விட்டு இருக்கிறார். அமித்ஷா தான் தெரியுது. ஓபிஎஸ் நேத்து வந்து சொல்லியிருக்காரு. அதாவது குருமூர்த்தி சகவாசம் கொலநாசம்ன்றதுக்கு மெயின் உதாரணம் ஓபிஎஸ் தான். கொடூரமா இருந்துங்க. எனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி கேட்டாரு பாருங்க, கண்ணுல தண்ணியா வந்துச்சு. பக்கத்துல ஒரு ஆள் அதை கேட்டுட்டு ரோஜா பூ எடுத்து யாரும் தெரியல, பெருசு முகவாயோட இருந்தாப்ல. பசி தாங்க முடியல, சுகர் பிரச்சனை போல் இருக்குது. அந்த அம்மா படமும் வாத்தியார் படமும் வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து ரோஜா பூ மாலை போட்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல. நல்லாதான் இருக்கும், யாரும் இல்லன்னு சொல்லல. ஆனா பப்ளிக்கா சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் வந்து சொல்றேன், அமித்ஷாவே சொல்றாரு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு. இப்ப வந்து ஆக மொத்தத்துல தெரிஞ்சிருக்கு, அம்சாவுக்கே தெரிஞ்சிருக்குது. அப்புறம் நேத்து நம்மளுடைய தியாக தலைவி சின்னம்மா கமுதியில வந்து ஓபிஎஸ் எப்படி ஒரு மகன வாக்குமூலம் மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரி சின்னம்மாவும் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து தலைவர் ஆகணும்னு நினைக்கல, நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கல, இவங்க எல்லாம் வந்து ஓபிஎஸ் குறை சொன்னாங்கன்னு நான் ஆனேன். அவர் அந்த அம்மா சொன்னதுல ஒரு விஷயம் நம்ம வந்து உண்மையிலே பாவமா இருந்தது.
நமக்கு ஆகலைனாலும் மாநாட்டராஜன் வந்து தொழில் ரீதியாவது சோவோடையும் துக்ளக்கோடையும் குருமூர்த்தியோடையும் போட்டியில இருந்தவர். அவங்க கிட்ட ஈல்ட் ஆகாதவர். அவர் ஒரு திராவிடராக இருந்தார். எப்படி இருந்தாலும் ஒரு திராவிடராக இருந்தவர் தான். மாணவர் போராட்டத்துல அந்த ஆள் செத்ததுக்கு அந்த அம்மா 15 நாள் பரோல் கேட்டதுக்கு நீ தராம இருந்திருக்கான்னு அந்த அம்மா தான் சொல்லுது. திமுக அதாவது சிறை நிர்வாகம் எந்த பிரச்சனையும் பண்ணலையா? கர்நாடகா சிறை நிர்வாகம். கர்நாடக சிறை நிர்வாகம். தமிழ்நாடு அரசாங்கம் தான் 15 நாள்லாம் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் அப்படின்னாப்லையா. அதே மாதிரி அவர் இறந்தப்பவும் வந்து அவங்க வந்து 16 நாள் காரியம் பண்ணுவாங்க, 10 நாள் பரோல் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் கூட 5 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பாக சொன்ன அதிகாரிகள் சில பேர்கிட்ட வந்து இந்த அம்மா வந்து கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்லியிருக்காப்ல, நாங்க என்ன மேடம் பண்ண முடியும், சிஎம் சொல்றாரு மேலெடுத்து உத்தரவு அப்படின்னு. அப்ப சிஎம்மாக எடப்பாடி தான் இருந்தார். இல்ல அப்ப வந்து இந்த கொடநாடு கொலை இல்ல, நீ வந்து மண்புழு மாதிரி கால்ல விழுந்து போய் அந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு வைரல் ஆகி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் நீ யாரு காலில் விழுந்தியோ அந்த அம்மாவுக்கே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறனா சொந்த தாய்க்கு என்ன வேலையை செஞ்சிருப்ப? கொடநாட்டுல இவங்க தேர்னது கிடைக்கலன்னா அந்த அம்மா 15 நாள் கேட்டா 60 நாள் கொடுத்துருப்பியா? இன்னொன்னு சொல்லுது அந்த அம்மா, என்ன சொல்லுதுன்னா, நான் சென்னை ஜெயிலுக்கு வரணும்னு கேட்கல, ஆனா செங்கோட்டையனை நான் வான்னு கூப்பிட்டாரு, சரி நான் வந்தா திமுக அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வரல, ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன், நான் சென்னை இது வந்தா நான் உங்க முன்னாடி நின்னு பேசுவேனானே தெரியல. அது மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் ஜெயிலுக்கு போனவர்கள் கொஞ்ச நாள்ல வெளில வந்து சந்தேகத்துக்குரிய முறையில மரணம் அடைந்திருக்கிறார்கள். நம்மளால வந்து வெளிப்படையா அந்த லிஸ்டையே கூட சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து அன்னைக்கு விழுந்தவர் தான் இன்னி வரைக்கும் எழுந்து நடக்க முடியாம இருக்காரு. அவங்க பேரையெல்லாம் நம்ம சொல்ல விரும்பவில்லை. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயிலுக்கு போன அரசியல் காரணங்களால் பழிவாங்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவர்களாம் வெளியே வந்த பிறகு செத்து போயிட்டாங்க அல்லது நடமாட முடியாத. எடப்பாடி ஆட்சியில ஒரு ஆக்டிவிஸ்ட் என்னாரு, எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல, யார் எங்கே அந்த சோன்னு. இப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, சசிகலாவை அது போல் செய்வதற்கு இவர்கள் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை நம்ம உறுதிப்படுத்தும். அடுத்ததா யாருமே கூட்டணிக்கு வரலன்ட்டு நேத்து உங்க இது பார்த்தேன், பண்ருட்டியோட வரலாறு அப்படி எல்லாம் சும்மா சாஃப்டா தான் போட்டு. ஆமா, சட்டமன்றத்துக்கே யானையில போனவர் ஆச்சுல்ல அவரு. தாமரக்கணி கிட்ட அடியே வாங்கி இருக்கிறார் பண்ருட்டி சட்டமன்றத்துல. தாமரக்கணி வந்து நல்ல முதுகுல ஓங்கி ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாப்ல. கேட்டதுக்கு செல்லமாக அடித்தேன் அப்படின்னு பண்ருட்டி சொல்லிருக்காப்ல. பண்ருட்டியை நம்பி போனவன் எவனுமே வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அது வந்து பண்ருட்டியும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அது வந்து ஒரு வன்னிய தலைவர் இறக்கும் தருவாயில கலைஞரை கூப்பிட்டு சொன்னாராம். அப்ப வந்து கலைஞருக்கு மிக நெருக்கமாக பண்ருட்டி இருந்த காலகட்டம் அது 70களோட தொடக்கத்துல. நீ எவனை வேணும்னாலும் நம்பு, அவனை மட்டும் நம்பாத. அவன் என் ஜாதிகாரன் தான், அவன் என் ஜாதிக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே ஒரு நாள் துரோகம் செய்வான், அவனை நம்பாத சொல்லிட்டு செத்தாரான் அந்த தலைவர். ராமதாசும் அவர் அதான் சொல்லுவாரு. இப்ப ராமதாஸ் இவரோட தானே இருக்கு. இப்ப மைக் போட்டு ஐயா பண்ருட்டி பத்தி ஏதாவது 4 வார்த்தை நல்லதா சொல்லுங்கன்னா அவர் இருக்கிற காண்டிக்கு பச்சை ஏதாவது சொல்லுவாரு. அவர் இப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்கள் 2 தான், ஒன்னு அன்புமணி, இன்னொன்னு பண்ருட்டி. மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.